226வது தொகுதியில் நின்று கொண்டு நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எதற்காக இந்த யாத்திரை? அரசியலிலே தேர்தல் வருகின்ற காலத்திலே ஒரு கட்சி சென்று மக்களை சந்திப்பது என்பது ஒரு வியப்பான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று சாதாரண கூட்டங்கள் அல்ல, அங்கு ஒரு நடைபயணம் நடத்தி அங்கிருக்கக்கூடிய மத்திய அரசு திட்ட பயனாளிகளோடெல்லாம் உரையாடி அங்கிருக்கின்ற தொகுதியினுடைய பிரச்சனைகளை எல்லாம் வெளி உலகத்திற்கு எடுத்து கூறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யாத்திரை இது. அந்த வகையிலே பார்த்திருக்கிறோம் என்றால் மிக குறைந்த காலத்திற்குள்ளாக கூடுதலான தொகுதிகளை நாம் இங்கு நிறைவு செய்திருக்கிறோம். இந்த யாத்திரைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு என்பது ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பெண்கள், இங்க சகோதரிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு மகளிருடைய ஆதரவு என்பது நாடு முழுக்க பெருகிக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்களில் எப்படி பாஜக வெற்றி பெற்றது என்று பல்வேறு அரசியல் அந்த விற்பனர்கள் எல்லாம் பேசுறாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் யோசிக்கிறாங்க. கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, பெண்கள் அதிகமாக பாஜகவிற்கு வாக்களித்ததால் பாஜக ஜெயித்திருக்கிறது என்று. கூடுதலாக இன்னும் ஒரு ஆச்சரியகரமான தகவல், வழக்கமா தேர்தல்களில் ஆண்கள் அதிகமாக வாக்களிப்பார்கள், பெண்கள் குறைச்சலா வாக்களிப்பாங்க. ஏனென்றால் வழக்கமாவே ஒரு ஹிஸ்டாரிக்கலாவோ ஒரு ட்ரெடிஷனலாவோ பெண்கள் அதிகமா அரசியல்ல ஈடுபாடு காட்ட மாட்டாங்கன்னு. அது பழைய இந்தியா. பிரதமர் மோடி அவர்கள் வந்ததற்கு பின்பாக உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், உத்தராகண்ட் ஆகட்டும், கோவா ஆகட்டும், மணிப்பூர் ஆகட்டும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த மாதிரி மாநிலங்களில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் பாஜக ஜெயித்திருக்கிறது என்று பத்திரிகைகளில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். உண்மை. பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய உடல் நலம், எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்கள் தலைமை ஏற்கின்ற முன்னேற்றம் என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்போது இந்த நாட்டிலே காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் எல்லாம் கூட பெண்களுக்கு சமத்துவம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கின்ற பொழுது, இந்தியாவிலே ஆண் குழந்தைகளை விட காலம் காலமாக பெண் குழந்தைகள் குறைவாக இருப்பதுதான் வழக்கம். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக, பல்வேறு திட்டங்கள் வாயிலாக முதல் முறையாக வளர்ந்த நாடுகளைப் போல இந்தியாவிலே 1000 ஆண் குழந்தைகளுக்கு 1020 பெண் குழந்தைகள் இந்தியாவில் இப்போது இருக்கிறார்கள் என்றால், பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இந்தியா எப்படிப்பட்ட ஒரு வருங்காலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, குழந்தைகள் படிக்க வேண்டும், குறிப்பாக பெண் குழந்தைகள். பேட்டி பச்சாவ் இன்று ஹரியானாவிலே மிக மோசமாக இருந்த சூழல் பெருமளவு மாறி இருக்கிறது. இந்த மாதிரி இன்னும் பல்வேறு மாநிலங்களில் பெண் குழந்தைகளை படிப்பதற்காக அந்த கல்வி நிலையங்கள் சேர்த்துகின்ற எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது.